ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 110 சங்கீதம் 7 வசனம். 110 சங்கீதத்தின் கடைசி வசனம் 7 வசனம். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இந்த 110 சங்கீதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்ட ஒரு வார்த்தை. எதிர்காலத்திலே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வழியிலே அவர் நதியில் குடிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எதை வெளிப்படுத்துகிறது, எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்டிருக்கிற அர்மகதோன் யுத்தத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அர்மகதோன் யுத்தம். இந்த அர்மகதோன் யுத்தம் என்பது அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடுவே நடைபெறக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கும். அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய சகாவாகிய உதவியாளனாகிய இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி என்பவனும் இணைந்து இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிர்த்தெழுந்த பின்பு ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல் அவர் திரும்ப வரும்போது அவர் ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். அந்த ஒலிவ மலையில் இறங்கின பின்பு அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசுவுக்கும் நடுவேயான ஒரு யுத்தம் நடைபெறும். அதான் அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அர்மகதோன் யுத்தம் பாலஸ்தீன் தேசத்தில் இருக்கிற மெகிதோபாஸ் என்கிற ஒரு இடம். அந்த மெகிதோபாஸ் என்கிற இடத்தை சாலமோன் ராஜா குதிரை தடவாளமாக பயன்படுத்தி வந்தார் சாலமோனுடைய நாட்களிலே. அந்த இடத்தில் இருந்துதான் இந்த யுத்தம், அர்மகதோன் யுத்தம் ஆரம்பமாக இருக்கிறது. ஏறக்குறைய 200 மைல் தூரத்திற்கு இரத்த ஆறு ஓடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு யுத்தமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அவரோடு பரத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்தவான்களும் இணைந்து இந்த யுத்தத்திலே ஈடுபடுவார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் இணைந்து வருவார்கள் என்று. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை குறித்து இந்த இடத்துல கூறும்போது இங்கே சங்கீதக்காரர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்றால், வழியிலே அவர் நதியில் குடிப்பார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார் என்று சொல்லும்போது அதிக தூரம் நடந்து அல்லது கலைத்து அல்லது இளைத்து கடினமான வேலையை செய்து கடினமாக பிரயாசப்பட்டு வரும்போது தாகம் ஏற்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த யுத்தத்திலே ஈடுபடும் போது நதியிலே குடிப்பார் என்று சொன்னால் மறுபடியும் பலன் பெற்றுக்கொள்வதை, பலனை, சத்துவத்தை பெற்றுக்கொள்வதை குறிப்பிடுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அளவுக்கு வல்லமையோடு, அதிகாரத்தோடு, பலத்தோடு அவர் யுத்தம் செய்வார். இப்ப எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தான்? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று தேவனை நோக்கி கேட்டான். ஆனால் அவன் தண்ணீர் குடித்த போது, தண்ணீர் பருகின போது, ஆகாரத்தை உண்டபோது அவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளாக வந்தது. மறுபடியும் அவனுக்குள் பலன் வந்தது. அதே போல தண்ணீர் குடிக்கும் போது மனிதர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சத்துவம், ஒரு வல்லமை கிடைக்கிறது. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் செய்யும் போது அவருடைய முழு வல்லமையையும் பயன்படுத்தி இந்த யுத்தத்திலே ஈடுபடுவார். வல்லமையோடு கூட அவர் செயல்படுவார், அதிகாரத்தோடு கூட செயல்படுவார். அப்ப அந்த யுத்தம் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அதன் பின்புதான் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த உடனே கோகு மாகோகு யுத்தம், இறுதி யுத்தம், உலகத்தின் இறுதி யுத்தம். அதன் பின்புதான் மகாபெரிய நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த மகாபெரிய நியாய தீர்ப்பிலே தேவனுக்கு முன்பாக சிறியோரும் பெரியோரும் எல்லாம் நிற்பார்கள்.
அது பயங்கரமாக இருக்கும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது. இப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரர் என்ன கூற விரும்புகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலம் என்ன உரைக்க விரும்புகிறார் என்றால், இறுதி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது அதி பயங்கரமாக இருக்கும். யுத்தம் அதி பயங்கரமாக இருக்கும். அவருடைய ஆட்சியும் அப்படித்தான் இருக்கும். சத்துருவுக்கு எதிரான ஆட்சியாக அதி பயங்கரமான ஒரு அதிகாரமாக அது காணப்படும். இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு நம்முடைய ஆராதனை தியானத்திற்கும் என்ன பொருத்தம் என்பதை நாம் பார்த்து நாம் தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம். இறுதி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வரும்போது நதியிலே குடிப்பார். அவன் கோபம் கொண்டு இருப்பார், அதிக கோபத்தோடு இருப்பார். தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அவர் யுத்தம் செய்யும் போது அவ்வளவு கோபத்தோடு அவர் செய்வார். இன்று அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த உலகத்தில் என்ன அக்கிரமம் நடந்தாலும் அவர் பொறுமையோடு கூட இருக்கிறார். யாரும் அழிவதில்லை, உடனடியாக அழிந்து போவதில்லை. காரணம், தேவன் பொறுமையோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய வருகையின் நாட்களிலே அவர் பொறுமையோடு இருக்கிறவர் அல்ல. நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு முன்பாக ஈவு இரக்கம் அங்கே காணப்படாது. அதி பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நதியிலே குடிப்பார். அப்படியானால் அவருடைய வல்லமைக்கு, அவருடைய கோபத்துக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ளுகிறவர்கள் யார் என்று பார்ப்போமானால், அந்த யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவும் அவருடைய உடனாளியாகிய கள்ள தீர்க்கதரிசியும் கொல்லப்படுவார்கள். உயிரோடு எரி நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அவரோடு இணைந்து அவரை பின்பற்றினவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் கொல்லப்படுவார்கள். அப்படியானால் தப்பித்துக் கொள்ளுகிறவர்கள் யார்? அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் மிகவும் இந்த இடத்துல பாக்கியவான்களாக இருக்கிறோம். அவர் ஆராதித்து வருகிறோம். ஆகவேதான் நாம் ஆராதிக்க வரும்போது இந்த மேஜையிலே அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் இறுதி நாட்களிலே நதியிலே அவர் குடிப்பார். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்து வந்தபோது ஒரு பாத்திரத்தில் அவர் குடித்தார். அந்த பாத்திரத்தில் அவர் குடித்ததை ஞாபகப்படுத்தும் சின்னம்தான் இந்த அப்பமும் ரசம். இது அதிக அர்த்தங்களை உடையதாக காணப்பட்டாலும் அதில் ஒன்று, அவர் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் அப்பமிட்டு ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த பாத்திரத்திலும் பானம் பண்ணுகிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக ஒரு பாத்திரத்தில் குடித்திருக்கிறார். அவர் இறுதி நாட்களிலே நதியிலே குடிப்பதற்கு முன்பதாக ஒரு பாத்திரத்தில் குடித்திருக்கிறார். அந்த பாத்திரத்தில் குடிக்கும் போது அவர் கோபமுள்ளவராய், நியாயம் தீர்க்கிறவராய் காணப்பட்டாரா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், கிருபையுள்ளவராய் அந்த பாத்திரத்தில் மனப்பூர்வமாக அவர் பானம் பண்ணினார். அது என்ன பாத்திரம்? நதிக்கும் பாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? நதி என்பது மிகப்பெரியது, ஆனால் பாத்திரம் என்பது சிறிய ஒரு பாத்திரம். ஆனால் இங்கே கூறப்பட்டிருக்கிற பாத்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு பாத்திரம். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். நான் குடிக்கும் ஒரு பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்று கேட்டார். அவர்கள் கூடும் என்றார்கள், ஆனால் கூடாது, முடியாது. அதற்கு தேவன், பிதாவாகிய தேவன் எந்த ஒரு மனிதனுக்கும் அவகாசம் கொடுக்கவில்லை, அதிகாரமும் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? அந்த பாத்திரத்தில் அப்படி என்ன இருந்தது? இதைத்தான் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கும் போது கேட்டார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கிடவது என்று சொன்னார். ஆகவே இந்த பாத்திரம் எதை உடையதாக இருந்தது? சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு பாத்திரம். உலக மனிதர்கள் அனைவரும் செய்த பாவத்திற்கான ஒரு தண்டனை பாத்திரம். உலக மனிதர்களின் தண்டனை முழுவதும் அந்த பாத்திரத்தில் அடங்கி இருந்தது. அந்த பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக வாங்கி அதிலே பருகுகிறார். ஆகவேதான்
சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே உலக மனிதர்களின் பாவங்கள் முழுவதும் அந்த பாத்திரத்தில் இருந்தது. பாவத்திற்கான தண்டனை, தேவனால் வெறுக்கப்படுகிற ஒரு பாத்திரம், பிதாவாகிய தேவனால் பூரணமாக வெறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அவருடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு பாத்திரம், அவருடைய உக்கிரகத்தை தூண்டக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை குற்றமற்ற பாவமற்ற பரிசுத்தராகிய அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே அவர் கொடுத்தார். மனப்பூர்வமாக நீ சுமந்துதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் நிராகரித்தாரா? ஒருபோதும் இல்லை. அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலும் இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பேதுருவை பார்த்து சொன்னார், பிதா எனக்கு தந்த பாத்திரம் நானாக உருவாக்கி கொள்ளவில்லை. யாரும் எனக்கு இந்த உலக மனிதர்கள் இந்த பாத்திரத்தை தரவில்லை. பிதாவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அந்த பாத்திரத்தை தயார் செய்திருந்தார், ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பாத்திரமானது என்னால் மட்டும்தான் சுமக்க முடியும், வேறு யாராலும் அந்த பாத்திரத்தை சுமக்க முடியாது. ஆகவே தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த உலக மனிதர்களின் பாவத்திற்கான தண்டனை பாத்திரம் அது. எவ்வளவு கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு பாத்திரம், சபிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை நான் சுமக்கும்படி பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், மனப்பூர்வமாக கூறுகிறார். நாம் கூடி வரும்போதெல்லாம் ஆராதிக்கும் போது என்ன செய்கிறோம்? இந்த ரசத்தை பானம் பண்ணுகிறோம். அப்போது எதை காட்டுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எனக்காக தண்டனை பாத்திரத்தில் குடித்தபடியினாலே, பானம் பண்ணினபடியினால் நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் அந்த பாத்திரத்திலே குடியாமல் இருந்திருந்தார், பிதாவாகிய தேவன் தந்த அந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து வாங்கி பானம் பண்ணாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் இந்த நாளிலே குற்றவாளிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அதை பானம் பண்ணினபடியினால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் தண்டனையாகிய நித்திய மரணத்திற்கு நீங்களாகி நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாகி இருக்கிறோம். ஆகவே இந்த பகுதியில் எதை காட்டுகிறது என்றால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவானவர் இறுதி நாட்களிலே நதியிலே குடிக்கும் போது அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்க மாட்டோம். அவருடைய கோபம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்தான் நமக்காக மரித்திருக்கிறார். ஏற்கனவே பாத்திரத்தை அவர் வாங்கி அதிலே பானம் பண்ணி இருக்கிறார். இப்பொழுது நதியிலே அவர் குடிக்கிறார். முதலாவதாக உலக மனிதர்களின் ரட்சிப்புக்காக பாத்திரத்தில் பானம் பண்ணினார். நதியை விட பெரியது, நதியை விட கொடூரமானது அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணினார் இரக்கத்தின் நிமித்தமாக. ஆனால் இறுதி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இரக்கத்தின் பாத்திரம் அங்கே இருக்காது, கோபாக்கினையின் பாத்திரம். அதைத்தான் சங்கீதக்காரர் இங்க சொல்லுகிறார், வழியிலே அவர் நதியிலே குடிப்பார் என்று. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால், அவர் நமக்காக பானம் பண்ணின அந்த பாத்திரத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினால், அந்த பாத்திரத்தை மையமாக வைத்து அவரை ஆராதிக்கபடியினால், எனக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவருடைய கோபாக்கினையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்மை தப்புவிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக. இறுதி நாட்களிலே அவர் நதியிலே குடிக்கும் போது அவர் கோபம் நம்மை ஒன்றும் செய்யாதபடிக்கு நம்மை மறைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? மனப்பூர்வமாக பிதாவாகிய தேவன் தந்த அந்த கோபாக்கினையின் பாத்திரத்திலே பானம் பண்ணி கல்வாரி சிலுவையிலே தம்மை அர்ப்பணித்தார். உங்களுக்காக, எனக்காக. எவ்வளவு அடிக்கப்பட்டார், எவ்வளவு அவமானம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சித்திரவதை. எதற்காக? தேவனுடைய கோபாக்கினிலிருந்து உங்களை என்னை தப்புவிப்பதற்காக. ஆகவே அவரை ஆராதிக்கிற நாம் ஆராதனையின் மைய பொருளாகிய இந்த மேஜையில வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் பார்க்கும்போது, எனக்காக அடிக்கப்பட்டீரே,
எனக்காக ரத்தம் சிந்தீரே, என்னை மீட்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக கோபாக்கினையின் பாத்திரத்தில் மனப்பூர்வமாய் பானம் பண்ணினீரே. வரவிருக்கிற தேவனுடைய கோபாக்கினை ஆகிய அந்த நதியிலே அவர் குடிக்கும்போது அந்த கோபத்திலிருந்து எங்களை தப்புவிப்பதற்காக எங்களுக்காக நீர் பானம் பண்ணினீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆமென்.